ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்கழி அமாவாசை, அனுமன் ஜெயந்தி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும், கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன வேரை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது ஒரு வருஷமும் அனுமன் அவதரித்தனால கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா. வருஷா வருஷம் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதியும் மூலம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தை தான் நாம அனுமன் ஜெயந்தியா கணக்குல எடுத்துக்கிறோம். சொல்ல போனா இந்த ஒரு அனுமன் ஜெயந்திய ஆனந்த வாழ்வு தரக்கூடிய ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரியும் கூப்பிடுவாங்க. காரணம், அனுமனை அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது சோகத்துல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறும். எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அனுமன் ஜெயந்தியை வழிபடுறதுக்கான முக்கியமான நோக்கம். அப்பேற்பட்ட அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது மார்கழி மாதத்துல 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்குது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:57 ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் சனிக்கிழமை காலையில 7:54 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை பகல் முழுக்க இரவு வரைக்கும் உங்களுக்கு அமாவாசை திதி தான். ஒரு சில வருஷங்கள் இந்த அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரும், சில வருஷங்கள் தனித்தனியா வரும். இந்த வருஷமும் அப்படிதான். மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதி டிசம்பர் 19ஆம் தேதியும் மூலம் நட்சத்திரம் 20ஆம் தேதியும் வருது. ஆனா நம்ம ஆஞ்சநேயருக்காக அமாவாசை திதியை மட்டும் மெயினா கணக்குல எடுத்துக்கிட்டு நம்ம டிசம்பர் 19ஆம் தேதியை அனுமன் ஜெயந்தியா கொண்டாடலாம். அமாவாசை அப்படிங்கிறதால கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க மாதம் மாதம் நடத்தக்கூடிய அந்த பித்ருக்களுக்கான வழிபாடு, படையல் போடுறது, இது எல்லாத்தையும் பகல் நேரத்துல முடிச்சிடுங்க. மாலை ஒரு 5-6 மணிக்கு மேல நீங்க அனுமனுக்கான வழிபாடை செய்யறதும் ஸ்ரீராமருக்கான வழிபாடை செய்யறதும் ரொம்ப விசேஷம். அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்க அனுமனை வணங்குறீங்களோ இல்லையோ, கட்டாயம் ராமநாமம் சொல்லி மகாவிஷ்ணுவை வழிபடணும். ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து அமர்ந்து நமக்கு அருள்பாலிப்பார். அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன், மாருதின்னு பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய ஆஞ்சநேயர் ஒரு ராமதூதன். ராமனுக்கு ரொம்ப பிடித்தவர். நமக்கும் ராமனை பிடிச்சதுன்னா ஆஞ்சநேயர் நம்ம பக்கத்துல வந்து அமர்ந்து நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி கொடுப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர் பயன்படுத்தி நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் கோடீஸ்வர யோகத்தை வாரி வழங்கும். அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனோட அருளை பெறுவதற்கு பல வழிகள் இருந்தாலும் சித்தர்கள் ரகசியமாக சொன்ன ஒரு தாந்திரிக முறை ஒண்ணு இருக்குது. அதுதான் குப்பை மேனி வேர் வழிபாடு. இந்த வேர அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு எப்படி தயார் செய்து என்ன மாதிரி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது வெறும் செடி மட்டும் கிடையாது, உடலை தங்கமாக்கும் ஒரு மூலிகை. ஆன்மீக ரீதியாக இதுக்கு மாருதி மூலிகை அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குதாம். அனுமனுக்கு உகந்த மூலிகைகள்ல இது முதன்மையானது. அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த வேருக்கு உயர்நிலை கூடும் அப்படிங்கிறது, அதாவது அதோட சக்தி வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றலும் இந்த வேருக்கு இருக்கு. இந்த வேர செடியிலிருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அனுமன் ஜெயந்திக்கு முந்தைய நாள், அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி வியாழக்கிழமையே குப்பை மேனி வேர்ல செடியோட இருக்கக்கூடிய அந்த வேரை நீங்க பிடுங்கி எடுக்கும்போது சாபம் நசி நசின்னு சொல்லிட்டு தான் எடுக்கணும். காரணம், உயிருள்ள செடியை நீங்க பிடுங்கும் போது அது மூலயமா சாபங்களோ பாவங்களோ நம்மளை பின்தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து அந்த குப்பை மேனி வேற மஞ்சள் கலந்த தண்ணீர், அதாவது மஞ்சள் நீர் இருக்கு இல்லையா, அதுல நினைத்து அந்த பாவத்தையும் சாபத்தையும் அது மூலயமா வந்திருக்கக்கூடிய தோஷங்களும் நமக்கு வராம இருக்கிறதுக்காக தான் மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அந்த வேர நீங்க நினைக்கணும். அப்படி பண்ண முடியாதவங்க அந்த வேர் இருக்கக்கூடிய பகுதியில தண்ணீர் ஊற்றி அதுக்கப்புறமா வேர் வந்து அறுபடாத மாதிரி நீங்க செடியோட பிடுங்கி எடுத்தாலும் தப்பில்ல. அதுக்கப்புறமா வீட்டோட பூஜை அறையில இந்த ஒரு வேரை நீங்க தயார் செய்து வைத்திருக்கீங்கல்ல, டிசம்பர் 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி, அதுக்கு முந்தைய நாளோ இல்ல அமாவாசை அன்னைக்கோ கூட இந்த வேரை தயார் செஞ்சு வச்சுக்கணும். மாலை ஒரு 6-7 மணிக்கு வீட்டோட பூஜை அறையில பெருமாள் தாயாருக்கு முன்னாடி, ஏன்னா எல்லார் வீடுகள்லயும் ஆஞ்சநேயர் போட்டோ சிலை இருக்கும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த வேற ஆஞ்சநேயர் போட்டோ சிலைக்கு முன்னாடி வச்சுக்கலாம். ஆஞ்சநேயர் போட்டோ சிலை இல்லாதவங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் போட்டோக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு
அந்த தீபத்தை ஆஞ்சநேயராக பாவித்து இந்த வேரை சின்னதா ஒரு தட்டு மேல நீங்க எடுத்து தயார் செஞ்சு வச்சுக்கணும். அந்த வேருக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து ஆஞ்சநேயராக பாவித்திருக்கக்கூடிய அந்த விளக்கு பகுதியோட பாதத்துல வைக்கணும். அப்படி வைக்கும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வேர் இருக்கு இல்லையா, இது ஆஞ்சநேயர் தன் கையில வைத்திருக்கக்கூடிய கதாயுதம் இருக்குல்ல, அந்த கதாயுதத்துக்கு நிகரான ஒரு சக்திய இந்த வேர் பெறுமாம். அனுமன் தன் கையில வைத்திருக்கக்கூடிய கதாயுதத்திற்கு நிகரான ஒரு பொருள் நம்ம வீட்டுல இருந்தா அதோட மகிமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. தேவையில்லாத பயம், பதட்டம், எதிரிகள் தொல்லை, வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள், இது மாதிரி எது இருந்தாலும் அனுமனுடைய அந்த கதாயுதத்திற்கு முன்னாடி தெரிச்சு ஓடிடும். அதுதான் இந்த வேரை தயார் செய்வதற்கான முக்கியமான நோக்கம். இப்ப நம்ம மேல சொன்ன இது எல்லா பிரச்சனைகளும் நம்ம வீட்டுல இருந்து வெளியேறிட்டாலே ஒரு வீட்டுக்குள்ள செல்வ செழிப்பு அதிகமாகும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், காசு பணம் தங்கும், குப்பையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு வேரை தான் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு மாருதி மூலிகைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு வேரை பயன்படுத்தி நீங்க தயார் செஞ்சிருக்கீங்க. பூஜை முடிகிற வரைக்கும் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அந்த வேர் ஆஞ்சநேயர் பாதத்துக்கு முன்னாடியோ இல்ல அந்த தீபத்துக்கு முன்னாடியோ அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த வேரை என்ன செய்யணும், பூஜை முடிச்சதுக்கு பிறகு அந்த வேரை ஒரு மஞ்சள் துணியில கட்டி உங்க வீட்டோட பணப்பெட்டியிலையோ இல்ல நிலைவாசலையோ வச்சுக்கலாம். இது மூலயமா வீட்ல பணவரவு அதிகமாகும், பணத்தடை நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும், திருஷ்டி நீங்கும், தீய சக்திகள் கண் திருஷ்டி அண்டவே அண்டாது, காரிய சித்தி, அதாவது நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சீக்கிரமா வெற்றி கிடைக்கும். இதுதான் இந்த ஒரு வேர். அதுவும் மாருதி மூலிகைன்னு அழைக்கப்படக்கூடிய குப்பை மேனி வேற ஒரு மகிமை வாய்ந்த வேராக மாற்றி அனுமன் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய கதாயுதத்திற்கு நிகரான சக்தியை பெற்றிருக்கக்கூடிய வேராக மாற்றி அதை நம்ம வீட்டோட பூஜை அறையில வைக்கும்போது பல மகத்துவமான விஷயங்களை இது ஏற்படுத்தும். இந்த வேர் அவ்வளவு சீக்கிரம் காய்ந்து போகாது, கெட்டு போகாது. குறைந்தது 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பழைய வேரை எடுத்து பார்த்து அதை தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு அமாவாசை தினத்துல இந்த வேரை தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த அனுமன் ஜெயந்தி வரைக்கும் நீங்க 6 மாசம் காத்திருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 2 முறை மட்டும் இந்த வேரை மாத்துற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்பிக்கையோட இந்த எளிய வழிபாட்டை செய்து ஆஞ்சநேயரோட முழு அருளையும் பெறுவதற்கு நீங்க முயற்சி பண்ணலாம். குப்பை மேனி வேர் ரொம்ப எளிதா நம்ம வீட்டு பக்கத்துல யாருமே பெருசா கண்டுக்காம ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய விஷயம்தான். அதை எடுத்துட்டு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு பொருளாக மாற்றும் போது அது நம் வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னா இதனால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வரப்போறது கிடையாது. ஒருவேளை இந்த குப்பை மேனி வேற எடுத்துட்டு தயார் செய்து அனுமன் ஜெயந்தி நாள்ல நீங்க வீட்டுல வைக்கும் போதோ இல்ல பணப்பெட்டியில பூஜையில வைக்கும் போதோ ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது மூலயமா வாழ்க்கை மாறுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க அப்படின்னு நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.